கட்டு. அலையாத. அம்மா சித்தப்பா கிட்ட என் கூட தனியா பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? மாமா சொல்லியா? நானா சொன்னாதான் கிக் இருக்குன்னு மாமா சொல்ல போல இருக்கு. கரெக்ட். நீ சொல்லி முடிச்சதும் கிக் இருக்கும். சரி, நீ என்ன சொல்ல வந்தியோ சீக்கிரம் சொல்லு. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனா இப்போ ஊருக்கு போன நீ இப்படி ஒரு தேவதையா வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ கூட இவ்வளோ பெரிய கட்சி தலைவனாவன்னு நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்ஸ். தேனு, ஸ்கூல் படிக்கும் போது நீ காம்பஸ்ல குத்துனல, அது மார்க் அப்படியே இருக்கு பாரு. நீ மட்டும் என்ன வேலி காத்தா முள்ள வச்சு என் காலை குத்துனே பாரு. நீ மட்டும் நான் குளத்தை குளிச்சிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டல, கல்லு கிழிச்சு 4 தையல் போட்டுருப்பாரு. நான் லேசா புஷ் பண்ண, நீ போய் தொப்புன்னு விழுந்துட்ட. அன்னைக்கு நுங்க வெட்டி தர நைஸா என்ன கூட்டிட்டு போய் பணங்கறக்க வச்சு என் கழுத்தறுத்தியே பாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பட்டிருந்தா செத்துருப்பேன். சாரி கட்டு. நீ என்ன சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்க? நான் உனக்கு சைக்கிள் ஓட கத்து கொடுக்கும்போது நீ தள்ளி விட்டல, இங்க பாரு எனக்கு தலையில அடிபட்டுச்சு, என் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு தெரியுமா? இது ஒரு காயமா? சும்மா பேசாத. கரண்ட் இல்லாதப்போ மெழுகுவத்தி கொளுத்தி எரிய மெழுக என் மேல ஊத்தி சுட்டல்ல, அந்த அடையாளம் இன்னும் அப்படியே இருக்கு. ஐயா கண்ணு சுளுக்கிக்க போகுது. ஏய் ராஜதுர, கை காட்டு, டூர் போறான் போல இருக்கு. டாடா. ஏய் சரவணா, உன்னை விட மாட்டேன். ஓ முடிவு என் கையிலடி. ஓட்றா வண்டிய. அதோ அங்க வர்றாங்க பாருங்க போலாடி. இருக்கிற வெறிக்கு நான் கொலை பண்ணா கூட ஆச்சரியப்படுறேன். நான் கொஞ்சம் கொடூரமா வெட்டுவேன், பயந்துராதீங்கடா. ஏய் நில்றா. என்னடா துரனே, மீன் வாங்க வந்தீங்களா? தேனு வாங்க வந்தேன். பாஸ், இவன் உங்களையே அன்னைங்கிறா, ரொம்ப பயந்துருக்கிறா. நம்ம கூட்டி போய் வச்சு செஞ்சிட வேண்டியதான். கச்சு துப்புங்க. ஏய், நான் கட்டிக்க போற பொண்ணையே கடத்திட்டு போக பாக்குறியா? யோ லூசு. எது? தேனு நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்யா. சொல்லு தேனு. தேனு நீ ஒண்ணும் பயப்படாத. நீ அவளை கடத்திட்டு போறங்கிறதா கண்ணுக்குட்டியோட கண்ணுல கலவரமா தெரியுது. ஏய் என்னடா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? இழுத்து போட்டு சாத்துங்கடா. இப்ப சொல்ல போறடா என் மக. சொல்லு, என்ன தூக்கிட்டு வந்து தாலி கட்ட பாக்குறான்னு சொல்லுமா? டேய் சரவணா, என்னடா அடி வாங்கிட்டு இருக்க? திருப்பி அடி. அட்ரா அவன. ஏய் இன்னொரு வாட்டி சொல்லு. எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். என்னடா கட்சி மாறிட்டா? அடே The drop of a rap, the drop of a beat. You might listen to the drop and you make it break it down. The music will just lose. Pennies over dollar over one side. Two drop of a hat, the drop of a rap, the drop of a beat. You might listen to the rap and the drop to make it break it down. The music will just lose. Pennies over dollar over one side. மேல கைய வைக்காத. போடா லூசு. இந்தா கூட்டு போ. இப்ப பாரு. நல்ல வேலைக்கு நம்மள பார்க்கல. யோ மாமா பாத்துட்டேன். அங்க ஏன் ஒளிஞ்சிட்டு? ஏய் ஏ தேனமாவுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு. அந்த வண்டி எடு, ஹாஸ்பிடல் போலாம். ஓடியா ஓடியா. தேனமாவுக்கு என்னாச்சு? ஏய் என்னடா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? தூக்கி போட்டு மிதிக்கடா அவனை. தேனமல்லியை நான் பாத்துக்கறேன். அவங்க அடிச்சு தம்சம் பண்ணு. அந்த பழக வாங்கிட்டே இருக்கறானுங்க.
அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிரு. தப்பிச்சு ஓடுறா. சீக்கிரம். கரும முடிச்சவனே வேட்டியை துவைக்க மாட்டான் நாறுதுடா. இப்ப எப்படி அடிப்ப? சித்தப்பா என்ன நடந்துச்சு சித்தப்பா? பிளான் சக்சஸ் தானே? என்னத்த நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. அதுதான். அப்போ ராஜதர ஆளுங்க அவன் அடிக்கலையா? கிழிச்சாங்க. அந்த சரவண அடிச்ச அடியில ராஜதர கக்கூசா போயிருப்பான். அப்பவே மொக்க பிளான் சொன்னேன்ல. மொக்க பிளானா? இந்த கழுத்தை நடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவேன். நான்லாம் பிளான் போட்டேன்னா ஊரே உச்சு கொட்ட. அப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்து உனக்கு. இந்த லட்சணத்துல சரவண அடி ஜம்பிங். நான் எப்ப சொன்னேன் சித்தப்பா? எப்ப சொன்னியா? இந்த பாரு, இத பாரு. இதுல பாரு ஒரு லட்சணத்தை இதுல பாரு. கொடு. ஒரே ஒரு நிமிஷம் உள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா என்ன ஸ்லைஸ் பண்ணிருப்பியான். இது நான் இல்ல, இது ஏதோ சீட்டிங். நான் அப்படி சொல்லவே இல்ல சித்தப்பா. தலைவரே உனக்கு ஒன்றும் ஆகலையே? அந்த வீரசிங் குரூப்பை சும்மா கூடாதா? சே நாம இல்லாம போயிட்டோமே. சும்மாறா, கட்டத்துலேயும் ஒரு நல்லது நடந்துருக்குது. இவன் அடி வாங்க போவே தான் தேன்மொழி திருப்பி அடிக்க சொல்லியிருக்கா. டேய், அங்க வந்தது தேன்மொழியே கிடையாது, ஃபாத்திமா. ஃபாத்திமா யாரா அது? ஃபாத்திமா இதா வரேமே. மா பாப்பா விட. பாப்பா காலையிலேயே மார்க்கெட் போயாச்சு. இந்தா லஞ்ச் ரெடி. ಈ ரெண்டு கரியர் யாருக்கு? ஒன்னு எனக்கு, இது சரவணனுக்கு. ഞങ്ങളുടെ വീട്ടിലെ ബിരിയാണിனா അവനെങ്ങനെ അറിയാ? நான் தான் சரவணனுக்கு சொன்னேன் எடுத்துட்டு போமோளே. நான் காலேஜ் படிக்கணுமா இல்ல பிரியாணி ஷாப்ல பணி செய்யணுமா? மிண்டாதிருக்கி போடி. மா பூண்டூர்காய் வச்சிருக்கேல? பூண்டூர்காய் எல்லாமே நீ சாப்பிட மாட்டே எனக்கு தெரியாதா? வச்சிருக்கேன். Thank you. சரவணா சரவணா ஒரு செகண்ட் வாயே. நான் சொல்றேன் ப்ளீஸ் வா வா. சொல்ல கேளு. ஃபியூச்சருக்கு நான் பொறுப்பு. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்ல கேளு. பாவம் சார் அந்த பொண்ணு, விடுங்க சார். ஏய், என்ன அடிக்க அடியால கூட்டி வந்துட்டியா? அப்பெல்லாம் இல்ல சார். என்ன பாப்போம்? சார் நீங்க ஒரு ப்ரொஃபசர் சார், இப்பெல்லாம் பண்ண கூடாது சார். என்னடா ப்ரொஃபசர்? ஏய், ஃபர்ஸ்ட் லேப் விட்டு வெளிய போடி. அட்ரஸ் சரவணா அவனே. என்ன சார் அவங்க போய் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ப்ரொபோசர் கை நீட்டி அடிச்சிருக்கான், 4 போடு போடாம விசாரிச்சிட்டு இருக்கீங்க. இப்பவே அவன் மேல எப்பேற்பட்ட உள்ளத்தலங்க சார். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், விசாரிச்சிட்டு இருக்கல்ல. எப்படி சார் பொறுமையா இருக்குது? இன்னைக்கு இவன் அடிப்பான், நாளைக்கு வேற ஒருத்தர் அடிப்பான். வரவங்கலாம் அடி வாங்குறதுக்கு நான் ப்ரொபோசர் ஆனே. யூ டேக் ஆக்ஷன் இமிடியட்லி சார். என்னப்பா சார்? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணை கூட்டு வந்துருவாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் சார். நாங்க எப்படி சார் காலேஜுக்கு போறது? ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி சார் எங்களை மதிப்பாங்க? இவனுங்க எல்லாம் காலேஜ் வரது பாட சொல்லி தரல சார். சரியான பொம்பளை பொறுக்கீங்க. மச்சான் என்னாச்சு? சாரி மச்சான், பொண்ணு சொதப்பிடுச்சுடா. எவ்வளவு சொல்லி கேட்கலடா. இந்த ஆள் தான் ஏதோ பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்டா. என்னடா உன் ஃப்ரெண்டுங்க பொண்ணோட வருவாங்கன்னு சொன்ன? எங்கடா பொண்ணு? எப்படி சார் வருவா? அப்படி ஒரு சம்பவம் நடந்தாதான் சார் வர்றதுக்கு. அவனை அடிச்சு தூக்கி உள்ள போடுங்க சார் ஃபர்ஸ்ட். சார் ஒரு பொண்ணுக்கு நடந்த கேவலமான விஷயம், அது எப்படி சார் ஸ்டேஷன் சொல்லுவா? அந்த மண்ணங்கட்டி எல்லாம் நீ சொல்லாத. நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால தான் இது வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்தேன். யோ உனக்கு தூக்கி உள்ள போடியா. இன்ஸ்பெக்டர் வழி எடுங்க. தப்பு செஞ்சது இந்த ப்ரொஃபசர், அதுக்கு சாட்சி என் பொண்ணு. ஆமா இன்ஸ்பெக்டர், ப்ரொஃபசர் என்கிட்ட தான் தப்பா நடக்க பார்த்தாரு. அதான் சரவணா அடிச்சான். நோ சார், நோ, இவ போய் சொல்றா சார். போய் சொல்றா? தொலைச்சி விடும் தொலைச்சி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு பொண்ணை நேர்ல வந்து சொல்லிட்டு இருக்கா. உன்னை அப்புறம் குடிச்சுக்கிறேன். இந்தம்மா நீ ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடு. இவனை என்ன பண்றேன்னு பாரு. முன்னாடியெல்லாம் பசங்களால தான் பிரச்சனை வரும்னு பொண்ணுங்களை காலேஜ் அனுப்புறது இல்லை. இப்ப இந்த மாதிரி ப்ரொஃபசர்களாலே பிரச்சனை வரும்னு பயப்பட வச்சுட்டான். இந்த படிச்ச மிருக உள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. வெளியில வந்துச்சு சரவணா, பட போலாம். சாரி பாய், தப்பு நடந்துச்சு. சார் சொல்லு ஃபாத்திமா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஃபோன்ல வேணாம், நேர்ல பேசுறேன்.
10 மணிக்கு நீ பஸ் ஸ்டாப்ல ரெடியா இரு, நாங்க வந்துடுறேன். எதையோ என்கிட்ட சொல்லணும்னு வந்த ஃபாத்திமா என் கண்ணு முன்னாடி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. அவன் ஏன்டா தேன்மொழி உடம்புக்குள்ள வரணும்? இந்த குழப்பம் தீர ஒரு வழி இருக்கு. மச்சான் செத்துட்டான்னு நினைக்கிறேன். யாரா அவன்? அகோரி, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். வாங்க. சம்பந்தப்பட்டவங்களை தவிர வேற யாரும் இங்க இருக்க கூடாது. சாமி, உங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. துணைக்கே கூட இருக்கட்டுமே. சம்பந்தப்பட்ட ஆன்மா உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு. பேரு? சரவணன். எப்ப செத்தான், எங்க செத்தான், எப்படி செத்தான் அந்த சரவணன்? சாமி, நான் தான் சரவணன். நான் இன்னும் சாகல. இதோ பாருங்க, கால்லாம் இருக்கு. நான் கேட்டதுக்கெல்லாம் நீ உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தியா? சரி, செத்து போன ஃப்ரெண்டோட பேர் என்ன? ஃபாத்திமா. நீ நல்லா கண்ணை மூடிட்டு ஃபாத்திமா இங்க வா அப்படின்னு கூப்பிடு, வருவா. கூப்பிட்டா வருமா? சொன்னதை செய். ஃபாத்திமா வா. சரவணா, கண்ணை திறந்து பாரு. சாமி, என்ன அது? ஃபாத்திமா, இனியா? நான் தான் சரவணா. எப்படி இருக்க ஃபாத்திமா? நேத்து தேன்மொழியோட கண்ணுல அது நீ தானே? ஆமா சரவணா. நீ எதுக்கு தேன்மொழி உடம்புக்குள்ள வந்த? தேன்மொழி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த. என்ன காப்பாத்தவா? ஆமா சரவணா. எப்பெல்லாம் உனக்கு ஆபத்து வந்துச்சோ அப்பெல்லாம் நான் தான் வந்து உன்னை காப்பாத்தினேன். தேன்மொழி கட்சி ஆபீஸை காலி பண்ணுன்னு கலாட்டா பண்ணும்போது அவ சித்தி உடம்புல பூந்து வீட்டை கொடுக்க சொன்னது நான் தான். என்ன நடக்குது இங்க? ஃபாத்திமா, இப்ப பண்ணதால விட பெருசா ஒரு ஹெல்ப் பண்ணும். பண்ணுவியா? ஹெல்ப்பா? சொல்லு சரவணா. நான் லவ் பண்ற பொண்ணு தேன்மொழியில, அவள் அந்த வீரசிங்கம் பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நீ தேன்மொழி உடம்புல பூந்து இந்த நிச்சயத்தை கேன்சல் பண்ணிடு. மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன தாசில்தார் கிட்ட மனு கொடுக்கற மாதிரி கொடுக்கறேன்? என்ன ஃபாத்திமா யோசிக்கிற? எனக்காக பண்ண மாட்டியா? சரி, உனக்காக செய்யறேன். அப்படின்னா கரெக்டா 4 மணிக்கு தேன்மொழி உடம்புக்குள்ள வந்துரு. நம்ம அங்க மீட் பண்ணலாம். போரம் மாலுக்கு கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறேன். டேய், என்ன நான் கூட்டி வந்தா நீ ப்ரோக்ராம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க? அதெல்லாம் என் பர்சனல் விஷயம். அதுல எல்லாம் மூக்க நுழைக்காத.